தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அரிட்டாப்பட்டி மக்களே, திமுகவினரை விரட்டி அடியுங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அரிட்டாப்பட்டி மக்களே, திமுகவினரை விரட்டி அடியுங்கள். அரிட்டாப்பட்டியில் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க முயற்சித்தது. இதற்காக ஏலம் விட்டது. ஏலம் விடும் பொழுது திமுக அரசு மௌனம் காத்தது. என்னவென்று சொன்னால், டங்ஸ்டன் சுரங்கம் அமைந்தால் திமுகவுக்கு தான் லாபம். அது மத்திய அரசு திட்டம் என்று சொன்னாலும் கூட அது மாநில எல்லைக்குள் இந்த சுரங்கம் உள்ளது என்று கூறி டங்ஸ்டன் சுரங்கத்தினரை மிரட்டி நாங்கள் தான் ஆளுங்கட்சி என்று கூறி மாதந்தோறும், அதாவது வருடத்துக்கு ஒரு 5000 கோடி ரூபாய் அந்த டங்ஸ்டன் சுரங்கத்திடமிருந்து கமிஷன் பெற திமுக திட்டமிட்டிருந்தது. எதிர்க்கட்சியாக போனால் வருடத்துக்கு ஒரு 500 கோடி ரூபாய் கமிஷன் வாங்கலாம் என்று திட்டமிட்டிருந்தது. ஆனால் டங்ஸ்டன் சுரங்கம் பொதுமக்களுடைய எதிர்ப்பால் அது ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் பொதுமக்கள் தான். இந்த டங்ஸ்டன் சுரங்கம் இந்த ஏலத்தை ரத்து செய்ய கூறி இங்கு அமைக்கக்கூடாது என்று கூறி ஏறத்தாழ 10,000க்கும் மேற்பட்ட அரிட்டாப்பட்டி பகுதியை சார்ந்த கிராம மக்கள் அரிட்டாப்பட்டியிலிருந்து மதுரை தம்க மைதானம் வரை பேரணியாக வந்தனர். பேரணியாக வந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தனர். ஆனால் இந்த திமுக அரசு இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை நாங்கள் எதிர்க்கிறோம், சட்டசபையில் தீர்மானம் போட்டு நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறோம் என்று கூறிய இந்த திமுக அரசு டங்ஸ்டன் எதிர்ப்பு பேரணியில் கலந்து கொண்ட அந்த ஆண் பெண் குழந்தைகள் மீது 10,000 பேர் மீது இந்த தமிழக அரசின் காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. நீங்கள் எப்படி பேரணியை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரணியில் கலந்து கொண்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தது. இதை அரிட்டாப்பட்டி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்தே திமுகவுடைய நாடகம் அம்பலமாகிறது. திமுக ஒரு மக்கள் விரோத அரசு. இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமையணும்னு சொல்லி மறைமுகமாக ஆதரவு தெரிவித்தது. இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைந்தால் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்பொழுது வருடத்துக்கு ஒரு 5000 கோடி ரூபாய், எதிர்க்கட்சியாக இருக்கும்போது 500 கோடி ரூபாய் கிடைக்கும் என்ற ஒரு ஆதாயத்தோடு இது கபட நாடகம் போட்டது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்து நீங்கள் பேரணி நடத்தும் போது பேரணியில் கலந்து கொண்டவங்க 10,000 பேர் மீதும் காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சது இந்த திமுக அரசு தான். ஆக நாளைய தினம் திமுககாரவங்க அரிட்டாப்பட்டிக்கு வரதா தகவல் வந்திருக்கு. உங்களை சந்திக்கிறதா, அரிட்டாப்பட்டிக்கு வந்தாங்கன்னா தயவு செஞ்சு விரட்டி அடிங்க. எங்கள் மேலே எதுக்கியா வழக்கு போட்ட? நாங்கள் பேரணியாக கலந்து எதிர்ப்பு தெரிவித்தோம்ல, எங்கள் மேலே ஏன் வழக்கு போட்ட நீ எங்களை எப்படி சந்திக்கலாம், எங்கள் ஊருக்கு வரலாம்னு சொல்லி அரிட்டாப்பட்டி மக்கள் விரட்டி அடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.